பிரிட்டன், அயர்லாந்து ஆகிய நாடுகளில் நம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் 6 நாள் சுற்றுப்பயணம் செய்து வருகிறார். நேற்று லண்டனில் பிரிட்டன் வெளியுறவு அமைச்சர் டேவிட் லெமியின் செவனிங் ஹவுஸில் இருதரப்பு ஆலோசனையில் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியை அடுத்து லண்டனில் உள்ள சவுதம் ஹவுஸில் ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஜெய்சங்கர் காஷ்மீர் பிரச்சினை, இந்தியா மீது ட்ரம்ப் வரி விதிப்பு, சீனாவுடனான உறவு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பாகிஸ்தான் செய்தியாளர் ஒருவர் ஜெய்சங்கரிடம் கேள்வி எழுப்பினார். காஷ்மீர் பிரச்சினைக்கு ட்ரம்ப் உதவி கோரி பிரதமர் மோடி தீர்வு காண முடியுமா என்று கேள்வி கேட்டார். அதற்கு ஜெய்சங்கர் பதில் அளித்தார். அப்போது காஷ்மீரில் நிறைய விஷயங்களை நாங்கள் சிறப்பாக சரி செய்துள்ளோம். 370வது சட்டப்பிரிவை நீக்கியது அதில் முதல் படி. அங்கே வளர்ச்சி, பொருளாதார நடவடிக்கைகள், சமூக நீதியை மீட்டெடுத்தது 2வது நகர்வு. எப்போதும் இல்லாத அளவுக்கு அங்கு மிக அதிகப்படியான வாக்குப்பதிவுடன் நடத்தப்பட்ட தேர்தல் 3வது படியாகும். நாங்கள் காத்திருக்கும் அடுத்த நகர்வு என்னவென்றால், சட்டவிரோத பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் உள்ள காஷ்மீரின் திருடப்பட்ட பகுதியை திரும்பப் பெறுவது என்று நினைக்கிறேன். அது முடிந்ததும் காஷ்மீர் பிரச்சினை முற்றிலுமாக தீர்க்கப்படும். காஷ்மீரில் நிலவும் மனித உரிமை பிரச்சினைகளில் சில விஷயங்களில் அரசு கூடுதல் கவனம் செலுத்துவதும் தீர்வு காண்பதும் அவசியமாக இருக்கலாம். ஆனால் உலகளவில் ஒப்பிட்டு பார்த்தால் இந்தியா மனித உரிமைகளை பேணுவதில் மிகவும் வலுவாக இருக்கிறது என பாகிஸ்தான் செய்தியாளருக்கு உரிய பதிலளித்தார். எனவே மோடி அரசின் செயல் பட்டியலில் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்கும் திட்டம் உள்ளது தெளிவாக தெரிவதாக வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.